அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள். ஒரு தேசிய இனத்தின் பண்பாட்டு குறியீடாக ஒரு திருவிழா இருக்கிறது என்றால் அது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் தான். தெய்வங்களை வழிபடுவது ஒரு மரபு, அது எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா மதத்திலும் இருக்கும். முன்னோர்கள் வழிபாடு கூட எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் இயற்கை வழிபாடு என்பது தமிழர்களாகிய நம்முடைய ஒரு பண்பாட்டு குறியீடா இருக்கிறது நம்மளுடைய பொங்கல் பண்டிகை தான். நாடு கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் ஒரு பண்டிகையை பொதுவாக கொண்டாடுகிறார்கள் என்றால் அது பொங்கல் பண்டிகை தான். அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய இனத்தின் பண்பாட்டு குறியீடாக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகையில் நாம் ஒரு சிறப்பான ஒரு எண்ணத்தை நமக்குள் உருவாக்கி கொள்வோம். தமிழர்களுக்கான அரசியல் என்பது ஒரு உயிர் நாடி போல நாம் பாதுகாக்க வேண்டும், நாம் அதை முன்னெடுக்கணும். அதை நம் மனதில் ஏந்தி சாதி மதம் கடந்து நாம் அனைவரும் ஒன்றாக தமிழர் என்ற இன உணர்வோடு இந்த மண்ணில் அரசியல் செய்து வெற்றி பெற வேண்டும் என்பதை மனதில் ஏந்தி இந்த பொங்கல் சிறப்பாக பொங்கட்டும் என்று உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது வெண்மணி வலையொலி. இன்றைய நிலையில மிகப்பெரிய அளவில் சர்ச்சையா போயிட்டு இருக்கிறது, விவாதமா போயிட்டு இருக்கிறது ஐயா பெரியார் அவர்கள் மீதான அண்ணன் சீமான் அவர்களின் விமர்சனம். இந்த விமர்சனம் பலருக்கு உறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது, சிலருக்கு மனசின் ஒரு லேசாக அப்படியே ஒரு இதமான சூழலை உருவாக்கி இருக்கு. என்ன அப்படின்னா, பெரியாரை எந்த ஒரு படிப்பினையும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய நெருடலா இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே பெரியார் மீதான இந்த விமர்சனம் சரி என்று படும். அது எனக்கும் அப்படிதான் படுது. ஆனா நாம் தமிழர் கட்சி அல்லாத பிள்ளைகள், இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விசிகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா கூட இருக்கட்டும், மற்ற அனைத்து கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து எல்லா கட்சியிலுமே பெரியார் மீதான மிகைப்படுத்தப்பட்ட பிம்பம் பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. இத்தனைக்கும் அவங்க பெரியார் அவர்களை கூட அவங்க படிச்சது கிடையாது சரியா. அவங்கள்ட்ட அதிகப்படியா அவங்க சொல்றது என்னன்னா, பேசாதீங்க, விமர்சிக்காதீங்க, பெரியாரை விமர்சிக்காதீங்க, நீங்க திமுக விமர்சிக்கீங்க, பெரியாரை விமர்சிக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மை அந்த உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், திராவிடத்தை நாங்கள் வீழ்த்தணும், வீழ்த்தாமல் தமிழ் தேசியத்தை கட்ட முடியாது. திராவிடத்தை வீழ்த்தாமல் தமிழ் தேசியத்தை கட்ட முடியாது. திராவிடத்தை நான் எங்கேருந்து வீழ்த்தணும் அப்படின்னா, அதனோட ஆணி வேறா இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள்ட்ட தான் வீழ்த்தணும். திராவிடம் எந்த அளவுக்கு பொய்யானதோ அதே போலதான் பெரியார் அவர்களுடைய செயல்பாடுகளும் மிக 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 பெரிதுபடுத்தி கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். அதை நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் உண்மை அதுதான். ஒரு உண்மை நிகழ்வு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது வரலாறாக மாறி நமக்கு எதுக்கு நிற்கும். ஆனால் ஒரு பொய் ஒருபோதும் நிற்காது. காரணம் என்னன்னா, அது பொய். அதுக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேல அது அடங்கி போயிடும். அப்படிதான் இந்த திராவிட கட்டமைப்பும் ஐயா பெரியார் மீதான கட்டமைப்பும் ஒரு கட்டத்துக்கு மேல அது உடைஞ்சிரும். அப்படிதான் அதுக்கான காலம் இது. அப்படிதான் நம்ம இந்த சூழலை பார்க்குறோம். பெரியாரை ஓரளவு கூட புரிஞ்சிக்காம சும்மா மற்றவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு பெரியார் அப்படி பெரியார் இப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க அதை ஒரு பெருசா மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு நிக்கிறது, அதை நாங்க சங்கடப்படுத்துறோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, நாங்கள் பெரியாரை விமர்சிக்கிறது ஏதோ எங்களுக்கும் பெரியாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. பெரியார் மீது எங்களுக்கு என்ன தனிப்பட்ட வரணும்? ஒன்றும் கிடையாது. எங்கள் மொழியை இழிவு செய்கிற ஒருவரை நான் எப்படி தலைவராக இருக்க முடியும்? நான் எப்படி அவர் கடந்து போக முடியும்? என் மொழி, என் மக்கள் எல்லாரையும் நீங்க இழிவா பேசியிருக்கீங்க அப்படிங்கும்போது அது எப்படி கடந்து போக முடியும்? விமர்சனமே பண்ணாதீங்கன்னு சொல்றது எப்படி அது ஒரு அறிவாகும்? விமர்சனமே பண்ணாதீங்கிறது எப்படி ஒரு அறிவாகும்? அப்போ அதை நம்ம விமர்சனம் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அரசியல்ல ரொம்ப விவாதிக்கப்படுகிற விடயம் இதுதான். இரண்டாவதாக நாம பேச போறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான். இன்னைக்கு காலையில அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. நம்முடைய அக்கா மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் தான். அவங்க ஏற்கனவே
பாராளுமன்ற தேர்தலில் திருப்பூர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. அதே போல் 2021 கோபி சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டாங்க. இரண்டு தேர்தலிலும் அக்கா தோல்வியை தழுவி இருந்தாலும் மிகச்சிறப்பான களப்பணியை வெளிப்படுத்தினார். எல்லாருக்கும் தெரியும் மாக்கி சீதாலட்சுமி அக்கா எவ்வளோ பெரிய கள போராளி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு தகுதிகளை பார்த்து தேர்ந்தெடுத்து அறிவிப்பார். அந்த அளவுக்கு ஒரு தகுதியான வேட்பாளர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, தேமுதிக, தாவேக இவைகள் எல்லாம் இந்த தேர்தலை புறக்கணித்து வெளியேறிவிட்டன. இன்னைக்கு போட்டி என்பது திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு மாறி இருக்கு. இங்க என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இடைத்தேர்தல் வருதுன்ட்டு. அந்த மொத்த கொண்டாட்டமும் வீணா போச்சு. ஏன்னா இப்ப எதிர்த்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறதுனால திமுக பெரிய அளவுல பணச்செலவோ பொருள் செலவோ பண்ண போறதில்லை அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பெரியார் சார்ந்து, ஏன்னா ஈரோடு தானே அதனால பெரியார் சார்ந்து அண்ணன் பெரிய அளவுக்கு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதனால மக்கள் அண்ணன் சீமானை ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெதப்புல திமுக நாங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் பண செலவு பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றதாக ஒரு தகவல் நமக்கு வருது. மக்கள் பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் அதிமுகவும் பாஜகவும் போட்டியிடாதது தான். இப்போ அதிமுக, பாஜக, நாம் தமிழர், திமுக இப்படி வந்திருக்கணும். அந்த களம் மாறி போய் இப்போ நாம் தமிழர் வெர்சஸ் திமுக அப்படின்னு மட்டும் வர்றதுனால திமுக ரொம்ப எளிமையாக இந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சிடலாம், வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நினப்பில் இதை அப்படியே நிறுத்தி களமாடுறாங்க. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் பரப்புரையை இந்த பொங்கல் விடுமுறை முடிஞ்சோன்னு தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் களம் சூடு பிடிக்கும். இதுல நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உள்ளது. என்ன வாய்ப்புனா, இவ்வளவு நாள் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசாத அரசியல் விமர்சகர்கள் இந்த ஒரு மாதத்திற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடியும் வரை நாம் தமிழர் கட்சி பத்தி பேசியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாய்ப்பு. இந்த ஒரு மாதங்கள் திமுகவை பத்தி பேசுகிற, இந்த இடைத்தேர்தலை பத்தி பேசுகிற ஒவ்வொரு விவாத மேடைகளிலும் நாம் தமிழர் கட்சி பத்தி கண்டிப்பா நீங்க பேசி ஆகணும். ஏன்னா களத்துல வேற யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசி ஆகணும். இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. விவாத மேடைகள்ல ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு பேச்சு நடக்குது, விவாதம் நடக்குது அப்படின்னா இது தமிழ்நாடு முழுக்க ஒளிபரப்பாகும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது, அதை சார்ந்த விவாதம் என்பது தமிழ்நாடு முழுக்க ஒளிபரப்பாகும். அப்போ மக்களிடம் நாம் தமிழர் கட்சி போய் சேரும். இதுல அதிமுக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள், பாஜக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள் நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியாது. திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல அவங்க பயன்படுத்தி தான் ஆகணும். அப்படிங்கிற சூழ்நிலையில நிச்சயமா நாம் தமிழர் கட்சியை அவர்கள் ஆதரித்து பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது காலம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நிச்சயமாக இந்த வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் வளர்ச்சியை காணப்போகுது. இது நமக்கு கண்கூடா தெரியுது. இந்த 2025 பொங்கல் நமக்கு சாதகமான பொங்கலா இருக்கு. எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிச்சயம் நாம் தமிழர் கட்சி 2025 மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போது நாம் எல்லாரும் அதற்கு துணையாக நிற்க போகிறோம். நிச்சயமா துணையாக நிற்க போறோம். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். நன்றி.